தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அவர் நல்லவர், நல்லதே நடக்கும். வாய்க்கிழமை கோடி அற்புதர் அந்தோணியார் சபத்திலே தீமைகள், தவறான எண்ணங்கள், பேய் பிசாசு தொல்லைகள், எதிர்மறை சிந்தனைகள் நிறைய நேரங்கள் இல்ல மனதில் ஏதாவது ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். ஏதாவது எதையோ நினைத்து கொண்டு ஒரு கலக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அதுதான் எதிர்மறை சிந்தனைகள். எதிர்மறை சிந்தனைகளெல்லாம் நான் மாற்றுகிறேன், எதிர்மறை சிந்தனைகளிலிருந்து விடுதலை தருகிறேன். அதான் அந்தோணியார் ஜபம். ஆனால் அந்தோணியார் என்றவுடனே பேய் பிசாசு என்று மட்டும் நினைத்துக் கொள்ள வேண்டாம். மனதில் இருக்கிற தேவையற்றவைகளை கூட அடையக்கூடிய ஜபம். எனவே அந்தோணியார் ஜபத்தில் இந்த ஆராதனை வல்லமையான இறைவனை ஆராதிங்கள், அவரை துதியுங்கள், அவரை போற்றுவோம், அவரை புகழ்வோம். அவர் நமக்கு விடுதலை தருவார், அவர் நமக்கு வாழ்க்கையை தருவார். அவர் பெயரிலே மகிழ்ச்சியாய் ஆசீர்வாதமாய் வாழ்வோம். எனவே எதிர்மறை சிந்தனைகள் எல்லாம் கலையும். இன்றைக்கு நற்செய்தியில பிறப்பில் மட்டுமல்ல விசுவாசத்திலும் அன்னை மரியா ஆண்டவரின் தாயாக விளங்குகிறார். பிறப்பில் மட்டுமல்ல, தன் மகனை தன் வயிற்றில் ஈண்டெடுத்ததால் மட்டுமல்ல, விசுவாசத்தில அன்னை மரியா இன்னும் இறைவனின் தாயாக விளங்குகிறார் என்ற செய்தி இயேசுவை காண சொல்கிறார் அன்னை மரியா. இன்றைக்கு நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 46 50 வரை உள்ள இறை வார்த்தையில தாயும் சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள் என்று இயேசுக்கு சொல்லப்படுகிறது. இயேசு போதித்துக் கொண்டிருக்கிறார். யார் என் தாய், யார் என் சகோதரர்கள்? தந்தையின் பாருங்க, அந்த இறுதி வார்த்தையை பாருங்க. மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 50வது வார்த்தை, என் தந்தையின் திருவுளத்தை, கடவுளுடைய திட்டத்தை, திருவுளம் என்றால் the plan of God, கடவுளுடைய திட்டம், என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவர். the plan of God. என்ன plan of God? ஆக்சுவலா என்ன கடவுளுடைய திட்டம் என்றால், ஆண்டவர் மனிதனாய் பிறக்கணும், அவர் பிறந்து இந்த உலகத்தை மீட்க வேண்டும். அதான் மகன். தந்தை படைக்கிறார், உலகத்தை படைக்கிறார், மகன் இயேசு உலகத்தை மீட்கிறார். அந்த மீட்பிற்கு ஒரு பிறப்பு, அதான் திட்டம், கடவுளுடைய திட்டம். அதை இயேசு பல இடங்கள் சொல்லுவார், என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற. the plan of God, the plan of my father, I am going to do the plan of my father. எனவே நான் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற அப்படின்னா அதுதான் கடவுளுடைய திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்றியவர் யார் என்றால் அன்னை மரியா. அந்த அழைப்பு வந்தவுடனே அந்த அழைப்புக்கு ஆம் என்று சொன்னவர் அன்னை மரியா. சிறு வயது 13-14 வயதில் அன்னை மரியாவுக்கு மங்கள வார்த்தை அறிவிக்கப்படுகிறது. கபிரியேல் தூதரால் அழைப்பு. அந்த அழைப்பு அதை புரிந்தும் புரியாத ஒரு வயது, அறிந்தும் அறியாத ஒரு வயது. அந்த வயதில் தாய் மரியா எவ்வளவு விசுவாசம் கொண்டிருந்தார், எவ்வளவு இறைவன் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார், எவ்வளவு விசுவாசத்திலே ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், ஆண்டவர் என்னை உயர்த்துவார் என்ற ஆண்டவர் மீது தாகம் கொண்டிருந்தார். இந்த சிறு வயதில் அதை ஆபத்தை அவர் ஏற்கிறார். அது ஆபத்து வர வைக்க கூடும். அது நடைபெறவில்லை என்றால் அன்னை மரியாவை கல்லால் எறிந்து கொண்டிருப்பார்கள். ஆனாலுமே அந்த சிறு வயதில் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறாரே, அதைதான் ஆண்டவருடைய திருவுளத்தை ஏற்றுக்கொள்வது. ஆண்டவர் இந்த இடத்துல அன்னை மரியாளை உறுதிப்படுத்துகிறார், கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவரே என் தாய். அவர் பிறந்து வயிற்றில் நான் பிறந்தேன் என்பதால் மட்டுமல்ல, அது பாக்கியம், அது ஆசீர்வாதம், மாற்று கருத்து அல்ல. அதையும் தாண்டி அதோடு சேர்ந்து விசுவாசத்திலேயும் நிற்கிறார். ஆண்டவர் இயேசுவோடு இறுதி வரை கல்வாரியில் நிற்கிறார். அது மட்டுமல்லாது சீடர்களை மீண்டுமாய் ஒன்று சீடர்களை கலைந்து ஓடி ஒளிந்த சீடர்களை ஒன்று திரட்டி ஜெபத்தில் நிறுத்துகிறார் அன்னை மரியா. அது மட்டுமா, இன்றைக்கு நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமாலை பரிந்துரை ஜெபங்கள் இல்லமே, நம்மோடு இருந்து ஜெபமாலை நம்ம கையில் எடுத்து ஜெபிக்கிற பொழுதெல்லாம் நம் வீட்டில் நம்மில் ஒருவராக அவர் அமர்ந்து ஜெபிக்கிறார். அவர் ஜெபத்தில் தானே ஆசீர்வாதம், அவர் ஜெபத்தில் தானே ஆண்டவருடைய வல்லமை, அவர் ஜெபத்தில் தானே விடுதலை அடைகிறோம். எனவே அன்பர்களே, அன்னை மரியா விசுவாசத்திலும் தாய். எனவே செய்தி, அத்தகைய விசுவாசத்தை நீயும் கொண்டிரு, உன் விசுவாசம் உன்னை விடுதலை ஆக்கும். அதுதான் இன்றைக்கு ஆண்டு. ஒன்று, அன்னை மரியாளுடைய மகத்துவத்தை ஆழப்படுத்துகிற இயேசு. இரண்டாவது, அந்த மகத்துவத்தில் நீ பங்கு பெற அழைப்பு விடுக்கிறார். விசுவாசத்தில் இருப்போம். இன்றைய நாள் கூட விசுவாசத்தில் தைரியம் என்று பார்ப்போம். இன்றைக்கு விசுவாசத்தில் ஆழப்படுவோம் அன்பர்கள். விசுவாசத்தை மிகைப்படுத்துங்கள் அன்பர்களே. இன்றைக்கு இருக்கிற சூழல்களில நம் விசுவாசம் மிகைப்படுத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் இந்த உலக போக்கிலே காணாமற் போவோம், இந்த உலக போக்கிலே தோற்கடிக்கப்படுவோம், இந்த உலக போக்கிலே மறைந்து போய் விடுவோம். எனவே விசுவாசத்தை ஆழப்படுத்துங்கள், பிள்ளைகளும் நீங்களும் வாழ்வீர்கள்.
நீரும் உன் வீட்டாரும் சாட்சியமாய் இருப்பீர்கள். உங்கள் வீட்டுக்கு எதிராக இருக்கிற பொல்லாப்புகள் மறைந்து போகும். உங்களுக்கு எதிராக என்ன செய்து இருந்தாலும், யார் பேசினாலும், எப்படி இருந்தாலும், வல்லமையான இறைக்கிருபையில உன் விசுவாசத்துல நீ வென்றெடுப்பாய். யாருமே தேவையில்லை, உன் விசுவாசம் போதும், உன் ஜெபம் போதும். அதான் ரத்தப்பக்கூடிய பெண்ணினுடைய ஜெபம். அவன் தொட்டால் நலமடைவேன். விசுவாசம், இந்த விசுவாசத்தை வைத்திரு. நான் ஆராதனையில பங்கேற்கிறேன், நம்பிக்கையோடு ஜெபிக்கிறேன், விசுவாசம். நான் திருப்பலிக்கு போறேன், நம்பிக்கையோடு போறேன், தகுந்த தயார்பட்டு நற்கரணை வாங்குறேன், நான் விடுதலை அடைவேன், விசுவாசம். நான் ஜெபமாலை ஜெபிக்கிறேன், தாய்மறி என்னோடு வராங்க, என் கூட ஜெபிக்கிறாங்க, அன்னை ஜெபத்துல ஆண்டவருடைய கிருபையை நான் அடைவேன், விசுவாசம். விசுவாசத்துல ஆழப்படுவோம். வாழ்க்கையை வெல்லலாம். நன்றி ஆண்டவரே, அதிசயம் செய்பவரை நன்றி. கோடி அற்புதர் அந்தோணியாரை நன்றி. நாளையில ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, எங்கள் விசுவாசத்தை இன்னும் ஆழப்படுத்துங்க. இன்னும் ஜெபிக்க வேண்டும் என்ற வாஞ்சையை தாங்க ஆண்டவரே. யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, அப்பா, யாரெல்லாம் பரிந்துரை ஜெபத்திலே கேட்கிறார்களோ, கோடி அற்புதரே அந்தோணியாரே, நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுத்தாங்க. அந்தோணியாரே, நீங்க எங்களுக்காக ஜெபிங்க. தாய்மரியாவே அம்மா, நீங்க எங்களுக்காக பரிந்து பேசுங்க. வல்லமையான இறை கிருபையில ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். வல்லமையான இறை கிருபையில சாட்சியமாய் இருப்பீர்கள். இதோ இந்த செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதர் அந்தோணியார் ஜெபத்துல உங்கள் வீட்டில் உள்ள பேய் பிசாசு தொல்லைகள், உங்கள் மனதில் உள்ள எதிர்மறை சிந்தனைகளை ஆண்டவர் போக்குவார். ஆண்டவர் கிருபையில ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். ஆண்டவர் பெயரால் சொல்லுகிறேன், சாட்சியமாய் இருப்பீர்கள். இன்னும் ஜெபிங்க, இன்னும் பைபிள் வாசிங்க, இன்னும் நெருக்கமாக ஆண்டவர்கிட்ட வாங்க. ஆசீர்வாதம் நமது. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே உடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் அறிவுரைகளை வணங்கும் நாங்கள் உடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றமை மன்றாடுகிறோம். ஆமென். உண்மையான நற்கருணை ஆண்டவர் உங்களை தந்தை, மகன், தூய ஆவியார் நிறைவாக வழிநடத்துவாராக. எனவே அன்பர்களே, காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை ஜீசஸ் சேவ்ஸ் ஃபாதர் பிரேம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்குகிறோம் என்பதை போர்டு அறிவிக்கிறோம். இந்த நாள் மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பர்களே.